சஞ்சய். அம்மா அம்மா. சஞ்சய், உனக்கு ஒண்ணு ஆகல? இல்லம்மா, நல்லா இருக்கேன். சஞ்சய். அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டேன்டா. இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அம்மா எங்க அவன்? எங்க இருக்கான்? உன்னை அடிச்சானா? இல்லம்மா. உன்னை அடிச்சானடா? இல்லம்மா, அவர் அடிக்கல. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிட்டாருமா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. போயிட்டானா? அவனை நீங்க எல்லாரும் விட்டுட்டீங்களா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்? இப்படி அவனை கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க? வேதா, வித்யா வந்து அவனுக்கு உண்மையை சொல்லி புரிய வச்சு அவனை கூட்டிட்டு போயிருக்கான். நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சஞ்சய், உனக்கு ஒண்ணு இல்லல? ஒன்னும் ஆகலடா, ஒன்னும் ஆகல. நாங்களே அவங்கள பார்க்கல, வந்து பார்க்கும்போது சஞ்சய் மட்டும்தான் இருந்தான். ஆமாமா, நான் மட்டும் தான் இருந்தேன். ஐயோ, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சா? அவனை நான் விட மாட்டேன். எங்க இருந்தாலும் அவன் மேல கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அந்த வித்யா ஒண்ணும் சஞ்சய காப்பாத்துறதுக்காக வந்திருக்க மாட்டா. அவளோட அப்பா உயிர் போயிடும்னு அவனை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பா. ஓ, அப்ப இன்னும் உண்மை தெரியல. இது அவ உங்களுக்கு பண்ண உதவின்னு நினைச்சு பழையபடி அவ ரொம்ப நல்லவன்னு புராணம் பாட ஆரம்பிச்சிடாதீங்க. சரி சரி, முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புவோம். வா வா விஜய். மாட்டுவான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாலே. மறுபடியும் மறுபடியும் நான் தான் ஏமாந்துட்டே இருக்கேன். என்ன பிளான் பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன இன்னும் சமையல் ஆரம்பிக்கலையா? அத்தை இன்னும் மெனு அனுப்பல மானசா. உன் நம்பருக்கு அனுப்புறதுக்கு சங்கடப்பட்டு வேற யாராவது நம்பருக்கு அனுப்புறாங்களோ என்னமோ. மானசா, அத்தை தான் மெனு அனுப்பியிருக்காங்க. அண்ணி சூப்பர். அம்மா ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கே வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. லிஸ்ட பாப்போம். அண்ணி, ஆனா லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கே. 2 மணிக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிட முடியுமா? ஃபாஸ்டா முடிச்சிடலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு லிஸ்ட் போடணும். நீ அந்த நோட் எடு. இது புடிங்க. சரி மானசா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். போன் பண்ணி சொன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நேர்ல போய் வாங்குற மாதிரி வருமா? மீன் எல்லாம் பார்த்து வாங்கினாதான் சரியா இருக்கும். வா போலாம். சரி. இத வச்சிடு. உனக்கு எதுல விளையாடணும்னு விவசாயே இல்லையா சஞ்சய்? நீ சந்தோஷப்படுவேன் தான். அதுக்காக ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி வர சொல்லுவியா? கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பதறி போனேன்னு தெரியுமா? எவ்வளவு அழுதன்னு தெரியுமா? சாரி வித்யா. சாரியை தூக்கி குப்பையில போடு. சஞ்சய்,
நான் வீட்ல என்ன செஞ்சுட்டு இருந்தேன், எதை விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? மத்தவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாம உன் பிரச்சனையை மட்டும் சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றதெல்லாம் பெரிய தப்பு சஞ்சய். அப்படி இதை விட என்ன உனக்கு முக்கியமான வேலை? மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு. உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். ம்? பாத்துக்க. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேமா? அத்தை எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கணும் சஞ்சய். இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு வாழ்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு நான் சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்கினா ஒரு மருமகளா நான் ஜெயிச்ச மாதிரி. இல்ல, நான் காலையில வீட்ல இல்லாததால எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அதுக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு சொல்றது. அங்க சமையலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீ ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அடுப்பு கூட பத்த வைக்காம இங்க அவசர அவசரமா ஓடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? அத்தை கிட்ட என்ன பதில் சொல்றது? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி, பயமா இருக்கு. மனசா, நான் வரல, நீ போ. நீங்க போங்க. நீயே போ. நீங்க போங்க அண்ணி. போ. என் பொண்ணு மானசா. வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் உடனே நான் அனுப்புற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். ஒரு விஐபிக்கு சர்வ் பண்றது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஓகே சார். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும் சார். ஓ, 1 hour? 1 hourலாம் ஆகக்கூடாது. ரொம்ப அர்ஜென்ட். மேக்ஸிமம் ½ an hour. அதுக்குள்ள டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார், ட்ரை பண்றேன் சார். ஓகே. தேங்க் யூ சார். சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியாகும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சந்திரமோகன்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பையன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. மனசா? அப்பா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வா. என்ன? அப்பா அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சொன்னார் அண்ணி. ரொம்ப சந்தோஷம். ஜூஸ் சாப்பிடுங்க. உங்க மருமக எங்க வேதா? அண்ணன் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. பாணி எங்க மனசா? அவளை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. அவ நீங்க வரீங்கன்னு கிச்சன்ல பரபரப்பா சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாப்பிடும்போது பாத்துக்கலாம். மனசா, வாணியை சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. பா, மனசா, அத்தை சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. மாமா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேளு. என்னம்மா? மினிஸ்டர் சாப்பிட உட்கார்ந்துட்டாருப்பா. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹோட்டல் ஆர்டர் பண்ண சாப்பாடு என்ன ஆச்சுப்பா? வந்துட்டு இருக்குமா? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும். நீ ஏதாவது சொல்லி கொஞ்சம் சமாளி. அப்பா, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுப்பா? எதையாவது சொல்லி சமாளிமா. அப்பா, என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க சொல்றாரு அண்ணே. ஐயோ, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும். நம்ம அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. இந்த வித்யா நம்ம எல்லாரையும் வசமா மாட்டி விட்டு போயிட்டா. அத்தை என்னையும் தானே கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல போறேனோ?
இங்க நடக்கிற குளறுபடி மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். டேய் சஞ்சய், எங்கடா கூட்டிட்டு போன? அது வந்து வாணி, எங்க போன நீ? அம்மா உன்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சாங்க, இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்க போறோம்னு ஒரு வார்த்தை ஏன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லு சஞ்சய். அண்ணா, உனக்கு நேரம் காலம் கிடையாதா? வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம அண்ணிய எங்க கூட்டிட்டு போன? அது வந்து மனசா. சரி, போனதான் போனீங்க, திரும்பி வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல, வர வழியில செம டிராபிக். அதான். டிராபிக்ல ஒரு காரணமாடா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா நீ? காலையில கிளம்பி எங்கடா போன? எங்க போறன்னு யார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எனக்கு தெரியும் வாணி மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு. நீ தாண்டா தப்பு பண்ணிருப்ப. இப்ப பாரு, உன்னால வாணிக்கு கெட்ட பேரு. உங்க அம்மா கிட்ட சாரி கேளு. சாரி கேளுடா. வேதா, அவன் வேணும்னு இப்படி பண்ணிருக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வாணிய வெளியில கூட்டிட்டு போயிட்டான். உன் வருத்தெல்லாம் எனக்கு புரியுது. இன்னைக்கு இல்லனா என்ன, இன்னொரு நாள் இதை விட பெரிய விருந்தா வச்சுட்டா போச்சு. என்னன்னா சஞ்சய் மேல பழிய போட்டு வாணிய காப்பாத்த பாக்குறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். சஞ்சய்க்கு விஷயம் தெரியாம இருக்கலாம். அவன் போன் பண்ணி வாணிய எங்கேயாவது கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா வாணிக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அவ ஏன் பேச்சு கேட்டு நடந்துக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு சஞ்சய் மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் இத சொன்னா என்ன ஆகும்? அத்தைக்கும் சஞ்சய்க்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் உண்டாகும். எப்படி பார்த்தாலும் அதுக்கு காரணம் நானா தான் இருப்பேன். அந்த பலிக்கு இது எவ்வளவோ மேல் மாமா. அம்மாவையும் பையனையும் பிரிக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரல மாமா. எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நான் இந்த வீட்டுல இல்லைனாலும் சஞ்சய்க்கு அவங்க அம்மாவோட துணை இருக்கும். நீ இல்லாத வீட்டுல நான் மட்டும் இருப்பேனா? நானும் இருக்க மாட்டேன். அத மட்டும் நீ மறந்துடாத. இப்ப மட்டும் நீ வெளியில போனேன்னு வையேன், உன் கூட நானும் சேர்ந்து வந்துருவேன். வித்யா, எனக்கு என் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் பொண்டாட்டியும் முக்கியம். நான் என் அம்மாவை பிரியக்கூடாதுன்னு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க நீ துணிஞ்சால, அப்புறம் நான் எப்படி வித்யா உன்னை விட்டு கொடுப்பேன்? வித்யா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? என்னால அத்தை இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்காங்க மனசா. இனி நான் அவங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இனி அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தர் பார்க்காம எப்படி வாழ்றது? அது ஒரு நரக வாழ்க்கையாதான் இருக்கும். எல்லாம் ஒன்னால வந்ததுடா. போடா, இனி முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இனி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அத்தை என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நானே வெளியே போறதுதான் எல்லாருக்கும் நல்லது.
அத்தை சொல்ற மாதிரி அவங்க மருமகளா வாழ்ற தகுதி எனக்கு இல்ல. வித்யா, என்ன பேசுற நீ? உன்னை விட ஒரு நல்ல மருமகளை வேதாவால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அது அவளே ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக நீ செஞ்சது எல்லாமே தப்பாயிடுமா? இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, அதெல்லாம் அவன் மறந்துடுவாளா? முதல்ல அழுகையை நிப்பாட்டுமா. சொல்றேன்ல. வேதா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. அவ மனசு மாறுவாமா. கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. இப்ப என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன அம்மா உன்னை பழைய மாதிரி பார்க்கணும், உன்னை மருமகளா ஏத்துக்கணும், அவ்வளவுதானே? அது இனி நடக்காது. நடக்கும், நான் நடத்தி காமிக்கிறேன். வெயில் ரொம்ப ஓவரா இருக்கே. இன்னும் இத செட் பண்ணலையா? இப்போ பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரம் போடா, இதான் முக்கியம். ஓகே மேடம். போ போ போ. வாங்க மேடம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏய் தம்பி ஏழு. நம்மம்மா சௌக்கியமா? இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இவ சாப்டர் எப்பவும் முடிஞ்சு போச்சு. யார் இவளை இங்க வர சொன்னது? பேட்டா கொடுக்காம விட்டாரா அப்பா? என்ன மாமா அப்படியே திகச்சு போய் நிக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி சவால் விட்டு போனவ இப்போ கல்யாணம் முடிஞ்சு சாவகாசமா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மாமா. நான் இந்த வீட்டு மருமகளா வரலனாலும் இதுவும் என் வீடு மாதிரி தானே. அதான் கேக் வெட்டி கொண்டாடிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா. நானே எனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலையில இருக்கேன். நீங்க வேற. ஓஹோ, இதுக்குதான் இவ இங்க வந்திருக்காளா? இதெல்லாம் சஞ்சயோட ஏற்பாடா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உங்க அப்பா இங்க வந்து கலவரம் பண்ணதெல்லாம் பத்தாதா? அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கலவரம் பண்ணிருப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? உங்க குடும்பத்து மேல நாங்கெல்லாம் செம்ம கோவத்துல இருக்கோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு டூயட் பாடிட்டு இருக்க வேண்டிய ஆள் நீ. காலம் உன்ன என்னையே எதிர்த்து நிக்க வச்சுச்சு பாத்தியா? காலம் ரொம்ப கொடுமையானது சஞ்சய். டைம் மிஷின் இருந்தா பின்னாடி போய் உன் வாழ்க்கையில நடந்த இந்த துயரத்தை சரி பண்ண வேணா ட்ரை பண்ணலாம். எங்க எதை நீங்க துயரம்னு சொல்றீங்க? பின்ன இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு இவன் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிருக்கானே, அது கொடுமை இல்லையா? துயரம் இல்லையா? எப்படி சஞ்சய் இவ கூட எல்லாம் வாழ்ற? என்னடி எப்படி பேசுறா? அம்மா எனக்கும் புரியல. ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. என்னன்னு பாக்கலாம். ஏ மாமியாரே, நீங்க எதிர்பார்க்கிற எல்லா தகுதியும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற என்னையவே உங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ இவ்வளவு எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? இவகிட்ட அப்படி என்ன தகுதியை பாத்துட்டீங்க? இந்த ஆக்சிடென்ட் கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க ரோஷப்பட்டு இவ தாலிய கழட்டி வாங்கிட்டு இவள கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிருப்பீங்கல்ல நான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா இவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. சோ சேட். இங்க பாருமா, நீ என் நண்பனோட பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இல்லனா எங்க வீட்டு மருமகளை நீ பேசுற பேச்சுக்கு நடக்கிறதே வேற.
என்ன நடக்கும் மாமா? முதல்ல இவ இந்த வீட்டு மருமகளா வாழ்றதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் அமைதியா போயிடுறேன். இவ என்ன படிச்சிருக்கா? இவகிட்ட என்ன திறமை இருக்கு? அத்தையோட படிப்புக்கும் அறிவுக்கும் அவ பக்கத்துல கூட நிக்க தகுதியே இல்லாத ஒருத்தியா? எப்படி மாமா நீங்களா மருமகளா ஏத்துக்கிட்டீங்க? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இது எங்களோட குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிடவோ எங்க வாணிய பத்தி தப்பா பேசவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மரியாதையா வெளியே போங்க. அமைச்சருக்கு சமைக்க சொன்ன விஷயத்துல நீ சரியா செஞ்சிருந்தாலும் நல்ல சமைக்க தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் உனக்கு பேர் கிடைச்சிருக்கும். அது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே. நீ நல்லா சமைப்பேன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமா? ஆனா இப்ப நடக்கிற போட்டியே வேற. இதுதான் உன் லைஃபையே மாத்த போகுது. இந்த ஒரு நாள்ல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் வேதா உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கவே மாட்டா. நீ இந்த வீட்டுக்கு சரியான மருமகதான்னு கண்டிப்பா ஏத்துக்கோ. ஆமா வித்யா, உன்னால முடியும். நீ ஜெயிச்சு காட்டிடுவேன் தான் உன் மாமியார் கிட்டயே நான் சவால் விட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு நினைச்சத சாதிச்சிட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருந்தா இந்த டிராமா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிருக்குமா? ஆல் தி பெஸ்ட் வித்யா, உன்னால முடியும். இந்த ஒரு நாள்ல நீ அந்த காலேஜையே கலக்குன்னு கலக்க போற. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நான் உன்னை வந்து மீட் பண்றேன். பாய். பாய். போய்ட்டோம். பாய். வித்யா, இது வரைக்கும் எல்லாரும் உன்னை ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணா தானே பாத்திருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் உன்னை வேற ஒரு வித்யாவா பார்க்க போறாங்க. அந்த வித்யா நிச்சயமா என் அம்மாவோட அப்டேட் வெர்ஷனா இருப்பா. எனக்கு தெரியும் வித்யா, உனக்குள்ள என் அம்மாவோட வேற ஒரு வெர்ஷன் இருக்கு. அதை நீ வெளியில கொண்டு வந்தாலே இதுல ஈஸியா ஜெயிச்சிடலாம். நாளைக்கு உன்னை பார்த்து இங்க மொத்த பேரும் மிரள போறாங்க. உன்னால முடியுமா? தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வெளியில என்ன பிரச்சனை? நம்ம காலேஜ்ல படிக்கிற பொம்பளை பிள்ளைங்கள சில பொறுக்கி பசங்க வம்பிழுத்துட்டு இருந்தாங்கம்மா. அதுக்கு நீ என்ன பண்ண? அவனுங்க மாதிரி பசங்களுக்கு அன்பா எடுத்து சொன்னா எதுவும் புரியாதுமா. அதான் அவனுங்களுக்கு புரியுற பாஷையில புரிய வச்சேன். அடிச்சியா? ஆமாமா. ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்குள்ள வர வரும்போதே யார்கிட்டயும் அப்படி வம்ப எடுத்துட்டு வரியே. அந்த பசங்க எல்லாம் யாரு என்ன ஏதாவது தெரியுமா? பாக்க பெரிய இடத்து பசங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் இவ்ளோ தைரியமா தப்பு பண்றாங்க. அவனுங்க யாரா இருந்தா என்ன பிரீத்தி? நம்ம வீட்டு பொண்ண ஒருத்தன் கேலி பேசினா நாம சும்மா இருப்போமா? இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே நம்ம வீட்டு பொண்ணுங்க மாதிரிதான். அவங்க பாதுகாப்புக்கு நாம தானே உத்தரவாதம் கொடுக்கணும். நீ அடிச்சிட்டு வந்த பசங்களால காலேஜுக்கு பிரச்சனை வந்தா அத நம்ம பாத்துக்கலாம். நான் பண்ணது தப்பாமா? அவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நம்ம பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அதுக்காக நாமளே இறங்கி சண்டை போடலாமா? நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இறங்கி சண்டை போட்டா தீர்வு கிடைச்சிருமா? மன்னிச்சிருங்கம்மா. இருக்கிற பொறுப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். ஊர்க்காரங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வரிஞ்சு கட்டிட்டு நிக்க கூடாது. கோபமும் வேகமும் எல்லா நேரத்திலையும் நமக்கு உதவாது. விவேகம் மட்டும்தான் எப்பவுமே உதவும். சரிங்கம்மா. மேடம், மணி 9 ஆக போகுது. சரி வா. 20% ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுக்கறாங்க. இதுல இருந்து தான் அவங்கள செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்யணும்? இதுல 1000 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேல இருக்கு. இதுல இருந்து வெறும் 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணணும்.
நீங்க செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம காலேஜ்ல ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும். ஆனா அதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க ஃபைனல் பண்ணாலும் வேதா மேடம் அதை செக் பண்ணுவாங்க. மேடம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது. இந்த 1000 அப்ளிகேஷனை படிச்சு அதுல 100 அப்ளிகேஷன் செலக்ட் பண்றதுக்கு ஒரு நாள் பத்தாதே. வித்யா, நீ என்ன பண்ண போற? செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார், எங்க போறீங்க? என்ன மேடம்? வாங்க, வந்து உட்காருங்க. ஏன்? உட்காருங்க சார். சாருக்கு டீயா காஃபியா? எதுக்கு? டீ சாப்பிடுவீங்கல்ல? ஓ எஸ், சாப்பிடுவேனே. அண்ணே, சாருக்கு சூடா ஒரு டீ. ஓகே மேடம். உடனே எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துறேன் மேடம். சார், டீ சார். டீ சூடா இருக்கு, சாப்பிடுங்க. சார், இதுல நீங்க கேட்ட 100 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. 1-2 அதிகமா கூட இருக்கலாம். ஆனா எல்லாரையுமே காலேஜ்ல சேர்த்துருங்க. கரெக்டா இருக்குமா? வேதா மேடம் கிட்ட ஒரு தடவை அத்தை இருந்தாலும் இவங்கள தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இது எப்படி இவ்வளவு சீக்கிரம்? என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, உத்தமன் சாரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே மேடம். என்னாச்சு மேடம்? மேடம், அவர் இந்த காலேஜ்ல 15 வருஷமா வேலை செய்யறாரு. அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்ல. இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. இல்ல சார், நான் சொல்றது உண்மை சார். நீ அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் நல்ல டீச்சர்ஸ் மேல படிக்கிற பசங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு மேடம். இவங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பா சொல்லி ப்ரொஃபஸரை கேவலப்படுத்தி இவங்க செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அதனால தான் தப்பு செய்யற பசங்களை கண்டிக்கவே பயமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். இந்த பொண்ணு கிளாஸ்க்கு சரியாவே வர்றதில்லை. ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தா வேற யாரையோ எழுத சொல்லி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுது. எக்ஸாம்ல பிட் அடிக்குது. நானும் எத்தனையோ தடவை வான் பண்ணிட்டேன், கேட்கவே இல்லை. நேத்து நடந்த டெஸ்ட்ல கூட பிட் அடிச்சப்ப நான் புடிச்சிட்டேன். இதுக்கு மேல தப்பண்ணா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு வான் பண்ண. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கேவலமான கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல மேடம், இவரு பொய் சொல்றாரு. நான் பிட்டெல்லாம் அடிச்சது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா கேட்டு பாருங்க மேடம். நான் நல்லா படிக்கிற பொண்ணு மேடம். சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்ப, அவங்க உனக்கு ஃபேவரா தானே பேசுவாங்க. உண்மை என்னன்னு எனக்கு தானே தெரியும். இந்த மாதிரி பொண்ணுகளை எல்லாம் காலேஜ்ல வச்சிருந்தா அது நம்ம காலேஜுக்கே அசிங்கம் மேடம். இந்நேரம் வேதா மேடம் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த பொண்ணை வீட்டுக்கே அனுப்பியிருப்பாங்க. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். உத்தமன் சார், உங்களை பத்தி என் அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என் அத்தைய பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. ஒரு பொண்ணோட கண்ணீர்ல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பிரிச்சு பார்க்க தெரியாத முட்டாள் இல்ல எங்க அத்தை. இப்போ அவங்க இங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? என்ன என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன பண்றீங்க?
மேடம் சார் இவன் தப்பு செஞ்சிருக்கான், அதான் உண்மை. இல்ல நான் தப்பு பண்ணல. பொய் சொல்லாத. மறுபடியும் பொய் சொல்லாத. இந்த இடத்துல உன்னை கொண்டு போட்டுருவேன். ராஸ்கல். எப்ப நாம ஒரு தப்ப மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நாம இன்னொரு தப்பு நடக்கிறதுக்கு வழி செய்யற மாதிரி இருக்கும். அத நாம எப்பவுமே செய்யக்கூடாது. தப்பு செஞ்சவனுக்கான தண்டனைங்கிறது 4 செவத்துக்குள்ள கிடைக்க கூடாது. அவனுக்கான தண்டனைய பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவனும் திருந்தணும். தப்பு செய்ய பயப்படணும். நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எங்க ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடந்தா ஊரை கூட்டி குற்றவாளிய பஞ்சாயத்துல நிறுத்திதான் தண்டனை கொடுப்பாங்க. அதத்தான் நான் இப்ப பண்ணேன். இனி இந்த காலேஜ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. உங்க எல்லார்கிட்டயும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான். எந்த இடத்துலயுமே பாதிக்கப்பட்டவங்க நியாயம் கேட்டு வந்தா குற்றவாளி மாதிரி சந்தேகப்படாதீங்க. காயப்பட்டவங்களுக்கு நாம மருந்தா இருக்கணுமே தவிர அந்த காயத்தை பெருசாக்குற ஆயுதமா இருக்க கூடாது. சாரி மேடம், இப்பெல்லாம் ஒரு சில இடத்துல வாலண்டரியா பிடிக்காதவங்க மேல இந்த மாதிரி பழி போறது ஃபேஷன் ஆகி போச்சு. அந்த ஆங்கிள் யோசிச்சுதான் 100ல ஒருத்தவங்க செய்யற தப்புக்கு மத்த 99 பேரையும் சந்தேகமா பார்க்க கூடாதுல்ல சார். அந்த பொண்ணு கிட்ட ஒரு ப்ரொஃபசர் தான் தப்பா நடந்துக்க பாத்திருக்காரு. அதுக்காக இங்க இருக்கிற எல்லா ப்ரொஃபசர்ஸையுமே அந்த பொண்ணு சந்தேகமா பார்த்தா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? சாரி மேடம். நீங்க பெரியவங்க, படிச்சிருக்கீங்க. மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குற சூழ்நிலைய உருவாக்காதீங்க. அது உங்க தகுதிக்கு அழகில்ல. மேடம், வீட்டுல சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க மேடம். சரி, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. என்ன பிரீத்தி, சாப்பிட போலாமா? பிரீத்தி, சாப்பிட போலாமான்னு கேட்டேன். என்னடா படிக்காதவ, கிராமத்துல அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தவ இவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சோம். இவ என்னென்னமோ செய்யறாளேன்னு பாக்குறியா? நான் படிக்காதவதான், பாட அறிவு இல்லாதவதான். ஆனா பகுத்தறிவு கொஞ்சம் அதிகம். பகுத்தறிவு எந்த வகையிலயும் பாட அறிவுக்கு குறைஞ்சது இல்ல பிரீத்தி. நான் ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் ஒண்ணும் பண்ணிரல. சாதாரணமா எங்க ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வோமோ அதத்தான் செஞ்சேன். பொண்ணுங்க மேல கை வைக்கிற பொறுக்கி பயலுக்கு இப்படிதானே மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். ரித்தி, என்ன நீ இவ்வளவு போடுற? உனக்கு அதெல்லாம் பத்துமா? அப்படியே கவுத்துக்கோ. இந்தா, இப்படியே கவுத்துக்கோ. இப்ப நீ சாப்பிடு சாப்பிடு. ஏய், சாப்பிடு. சும்மா இரு சஞ்சய். வித்யா, என்ன நீ? உனக்காக இவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தல, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? சரி, நீ ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடுக்கு தனி டேஸ்ட், வேற லெவல். போ, நான் ஊட்டி விட்டா? வேண்டாம் சஞ்சய், நீ சாப்பிடு. இரு, நான் ஊட்டி விடுறேன். ஏன் வித்யா, உனக்கு கருகுன வாடை அடிக்குதா? எனக்கு எதுவும் தெரியலையே சஞ்சய். இங்க என்ன அடுப்ப எரியுது? அடுப்பு தான் எரியணுமா என்ன? சில பேர் வயிறு கூட எரியலாம்.
சூப்பர்மா சூப்பர், அசத்திட்ட. வாமா உள்ள வா. பாத்தியாமா என் மருமகளை? என்ன மாமா இதெல்லாம்? என்னம்மா நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, இது கூட செய்யலனா எப்படி? மாலை மரியாதைலாம் கிடைக்கும் போது ஏத்துக்கணுமா, அப்புறம் கிடைக்காது. அம்மா வாமா உள்ள வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருவானி. நான் ஏதோ சாதிச்சிட்டதா எல்லாரும் சொல்றாங்கம்மா. நான் அப்படி எதுவுமே செய்யல. நீங்க என் இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்களோ அததான் செஞ்சேன். என்னோட ஒரு நாள் பதவியில நான் ஏதாவது உருப்படியா செஞ்சிருந்தா அதுக்கு காரணம் நீங்க தாமா. வேதா, நீ என்ன நடக்கணும்னு நினைச்சியோ அது நடந்துருச்சு. எல்லா இடத்துலயும் உன் மருமக பத்தி இருந்த தப்பான பேச்சு இப்ப மாறி இருக்கும். நீ எடுத்த முடிவு சரிதான்னு வாணி நிரூபிச்சுட்டா வேதா. யாருமா தேடுறீங்க? இல்ல, எனக்கு ஒருத்தி சவால் விட்டுட்டு போனாளே, அவ எங்கன்னு பாக்குறேன். என்ன இது போதுமா, இல்ல இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? என் வீட்டு வேலைக்காரியா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு தனி தகுதி இருக்கும். அப்பதான் அவ இந்த வீட்லயே இருக்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் ஒன்ன மாதிரி எந்த தகுதியுமே இல்லாத ஆளுங்களை நான் என் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். இவ இந்த குடும்பத்துக்கு சரியான மருமகதான்னு நிரூபிச்சுட்டா. வித்யா, வித்யாவா? யார் இந்த ஆளு? வித்யா, வித்யா, மரியாதையா உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடு. தேவையில்லாம அவர் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வித்யாவா? எங்க? என்னங்க நீங்க? உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறா, எங்கன்னு கேக்குறீங்க? இங்கதான் இருக்காளா? எங்க? இவதான் உங்க பொண்ணு. இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. இவ ஏன் பொண்ணா? என்ன வளர? இவ உன் பொண்ணு இல்லையா? ஓ, இத்தனை நாளா இவ்வளவுதான் வித்யா நினைச்சிட்டு இருக்கீங்களா? போச்சு. இவ என் மக வித்யாவே கிடையாது. வேதா, நீ எத்தனை பேரை ஏமாத்திருக்க? உன்னை இந்த பொண்ணு ஏமாத்திருக்கா பாத்தியா? இவ என் பொண்ணே இல்ல. நான் உன் பையனை கடத்துறதுக்கு பதிலா நீ என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு வந்தா இங்க இப்படி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு வேதா, உன்னால என் பொண்ணை நெருங்கவே முடியாது. என் பொண்ணாலதான் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு அழிவு. அத நீ மறந்துடாத.
யார் நீ? உண்மைய சொல்லு, யார் நீ? என் பேரு சத்யா. நான் ஒரு ஆர்டிஸ்ட். உன்னை யார் இப்படி நடிக்க சொன்னது? அது என் பேத்தி இல்ல, என் தாய், என் சாமி. அவ அம்மா சாவுக்கு நானும் ஒரு வகையில காரணம். நியாயமா அவ என் மேல கோபப்படணும், என்னையத்தான் பழிவாங்க நினைக்கணும். ஆனா அந்த புள்ள அப்படி பண்ணல. எல்லாத்தையும் மறந்துட்டு என்னைய மன்னிச்சு ஏத்துக்குச்சு. நீங்க என்ன விட்டுட்டு போன இத்தனை வருஷம் ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி என்ன பாத்துக்குச்சு. கோபத்துல மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்துச்சு. இந்த உசுறு அது எனக்கு போட்ட பிச்சை. அப்படிப்பட்ட பொண்ணத்தான் நீ எதிரின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்க. நீங்களே என் குடும்பத்துக்கு எதிரா நிக்கிறவரு தானே, அதனால உங்களுக்கு அவ சரியாதான் தெரிவா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், அவ யாருன்னு சொல்ல முடியுமா முடியாதா? வித்யா எங்க? வித்யா எங்கன்னு கேட்டேன். உண்மையை சொன்னா இந்த ஊர் பெரிய மனுஷன் இப்பவே எனக்கு பச்சை ஓலையில பாடைய கட்டிடுவாரே, என்ன பண்றது? உன்னதான் கேக்குறேன், வித்யா எங்க? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அவ மெட்ராஸ்ல இருக்கா, இங்க எல்லாம் வரதே இல்ல, ஒரு போன் கூட பண்றது இல்ல. இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அட என் பொண்ணு மேல சத்தியமா இதாங்க நெசம். அப்போ நீயும் சொல்ல மாட்ட அப்படித்தானே? அவ ஊருக்கு வந்தானா நான் தாக்கல் சொல்றேன், மத்தபடி அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன பயப்படுறியா? நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், உன்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ எங்க இருக்கா, எப்படி இருப்பான்னு மட்டும் சொல்லு. நீங்க இருக்கேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு போயிருவீங்க, நாங்க இந்த ஊர்ல தானே இருக்கணும். எனக்கு அவ எங்க இருக்கானே தெரியாது, நான் அவகிட்ட பேசுறது கூட இல்ல. நீ சொல்லாத ரகசியத்தை இந்த வீடு எனக்கு சொல்லும். இந்த வீட்ல வளர்ந்த பொண்ணுதானே அவ. அவளோட ஒரு போட்டோ கூடவா இங்க இருக்காது? விஜய், அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. ஆண்டி சூப்பர் ஐடியா. அம்மா நீங்க இங்கே நில்லுங்க, நான் போய் போட்டோ தேடி எடுத்துட்டு வரேன். அம்மா நான் கூட போறேன். வேண்டாம், நீங்க யாரும் போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். வேற யாரும் உள்ள வரக்கூடாது. உள்ள வித்யா போட்டோ ஏதாவது இருக்கா? சுவத்துல மாட்டி இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் நான் அப்பவே கழட்டி பரன் மேல போட்டு வச்சுட்டேன். மேல போட்டல, ஆனா அத பாத்துட்டா என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த வித்யா இந்த ஊருக்கு வரும்போது அவகிட்ட சொல்லுங்க, இந்த வேதவல்லி தான் அவளோட எதிரி.
ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவளை நான் நேர்ல சந்திப்பேன். அப்ப என்ன பத்தி அவ புரிஞ்சுப்பா. என்னை எதிர்த்து அவளால எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ரொம்ப நன்றி செல்வம். போலாம் சொல்றது. அக்கா போறாங்க. அக்கா போறாங்க. மாமா நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா சொன்னா கேப்பல. வா. பாத்துக்கோங்க ஆண்டி, நான் சொல்லும்போது எல்லாரும் என்ன சந்தேகப்படுறேன்னீங்கல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பா இத பிளான் பண்ணி தான் யாரோ பண்ணிருக்காங்க ஆண்டி. ஒருத்தர் அவர் தங்கச்சிக்கு ஃப்ரீ சீட் கேட்டு வந்துட்டு போனார் மேடம். அட்மிஷன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். ஒருவேளை அவர் ஏதாவது ஆள் எப்படி இருந்தா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல மேடம். அவர் தனியா தான் வந்தாரு. ஆண்டி, அந்த ஆள் தான் யாரோ சொல்லி இத செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ரூம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு? மேடம், இந்த வருஷத்தோட அட்மிஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், 2 வருஷத்தோட அக்கவுண்ட் டீடைல்ஸ், அப்புறம் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே இதுல தான் மேடம் இருந்துச்சு. பாதி டாக்குமெண்ட்டுக்கு மேல சிஸ்டம்ல கூட அப்லோட் பண்ணாம இருந்தது. ஆண்டி, நம்ம வித்யாவை தேடி ஊருக்கு போயிருக்கும் போது இவ்வளவு முக்கியமான ஒரு இடம் எரிஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு பின்னாடி வித்யாவே கூட இருக்கலாம். ஆமா ஆண்டி, அவ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவளே நமக்கு பிளான் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இங்க வர வச்சிருக்கலாம். தான் அடையாளத்தை மறைக்க யாரோ ஒருத்திய வித்யாவா நடிக்க வச்சவ இத கூட பண்ண மாட்டாளா என்ன? கண்டிப்பா செய்வா ஆண்டி. ஒருவேளை இதுக்கு பின்னாடி வித்யா இருந்தான்னா அவளுக்கு நான் கொடுக்கிற தண்டனைய அவளால மறக்கவே முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், சும்மா திட்டதெல்லாம் திட்டிட்டு இப்படி கொஞ்சி கூப்பிட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? நான் கூப்பிடல. பின்ன பல்லி. ஓ, பல்லியா? ஒரு பல்லிக்கு என் மேல இருக்கிற இறக்கம் கூட என் பொண்டாட்டிக்கு என் மேல இல்லைன்னு நினைக்கும் போது சோ சேட். என் நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது. ஏய் பல்லி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஓ, நீ என்ன மாதிரி கல்யாணம் ஆகி சிங்கிளா இருக்கியா? இப்ப கூப்பிட்டது நான். அப்படியா? என்ன? காஃபி கப்ப மறந்து விட்டுட்டு போறேன். காஃபி கப்பு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற என்ன? ஒன்னும் இல்ல. அவ்வளவுதான் எல்லாமே. கூப்பிட்டியா? கதவை திறந்துட்டேன். நான் போறேன். அம்மாவுக்குன்னு சொல்ற, அப்புறம் காட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அவதான் பார்க்கணும். ஓ, சர்ப்ரைஸ் கிஃப்டா? இன்னைக்கு உங்க கல்யாண நாள் கூட இல்லையே, அது கூட நெக்ஸ்ட் மந்த் தானே.
நீ ரொம்ப யோசிக்காத, இது எங்க பர்சனல். அப்பா பசங்களுக்கு தெரியாம என்ன பேரண்ட்ஸ்க்கு பர்சனல்? அதெல்லாம் நிறைய இருக்கும். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கே புரியும். நீங்க சொல்லனா என்ன? அம்மா வரட்டும், அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்பா என்ன பாக்குறீங்க? இது ஒண்ணு கையில வச்சிருக்கீங்கல, என்ன சொல்லுங்க? சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆனா? ஓ சர்ப்ரைஸ். என்ன கிஃப்ட் பா? நீ சும்மா இரு. கூப்பிட்டீங்களா? ஆமா. இந்தா. என்ன இது? பிரிச்சு பாரு. சாரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாளுமா? இன்னைக்குதான் முதல் முறையா நானும் அவரும் மீட் பண்ணோம். ஓ, அப்பா உங்களை பொண்ணு பார்க்க வந்த நாளா? அப்படி சொல்லுங்கம்மா. மானசா சும்மா இருமா. பிடிச்சிருக்கா? ஒரு நல்ல நாள்ல வேதாவோட போட்டோ கீழே விழுந்து உடையுது. சகுனமே சரியில்லை. வேதா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. வெளியே எதுவும் போக